மார்னிங் டீச்சர். Good morning. பேரு? My name is Darshini teacher from SJKT Vagisa. I'm the English head of panel here. ஓகே. குட் மார்னிங் டீச்சர். ஸோ இந்த ஸ்கூலில் வந்துட்டு என்னென்ன ப்ரோக்ராம் பணித்யா பாஷை இங்கிலீஷ் கீழே என்னென்ன 2 ப்ரோக்ராம் ரொம்ப மெயின்லி நடக்குது அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? First வந்து every year we have English week. அதில் வந்து நிறைய activities வைப்போம். Competitions for students to enhance their ability. Okay? And another one is speaker corner every Tuesdays during recess. சரி, இதனால பிள்ளைங்களுக்கு வந்து என்னென்ன கசான் ஏற்படுது அது வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அது வந்து எந்த வகையில் வளருது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? பிள்ளைங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து they are very active. They take part actively because they are interested and they like the language. Another main thing is they can improve themselves. So like speakers corner பார்த்தீங்கன்னா they have to prepare earlier to speak about any topic during recess. So அது வந்து they will be very interested to do it. அது ஒரு 2-3 minutes only they like to share information with their friends. And then English week it's fun because they can get prizes, they can win a lot of gift. So அது வந்து this time what we did, especially for year 6, I gave them master chef. So they have to cook at home, present in English, take a video and share. So அதெல்லாம் வந்து நிறைய வந்து like I had a lot of சம்புத்தன் பிள்ளைங்க வந்து நிறைய they took part. I thought ஒரு 3 or 4 தான் பார்த்தா வந்து half the class they took part, they sent the video, so they were very interested in doing it. ஓகே டீச்சர், நிறைய அட்வான்டேஜஸ் பற்றி சொல்லியிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக ஏதாவது 1-2 டிஸ்அட்வான்டேஜஸ் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஒன் வந்து not all the students வந்து can take part. சில பிள்ளைங்களுக்கு வந்து அந்த கைடன்ஸ் இல்லை, வீட்டில் செஞ்சு அனுப்புறதுக்கு பேரண்ட்ஸ் வந்து அந்த கைட் பண்ணலை, ஸோ அனுப்பலை. அண்ட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து டெக் பார்ட் பண்ண பிள்ளைங்க தான் தே வில் கம். ஒரு ஒரு கொஞ்சம் பிள்ளைங்க வந்து இல்லைம்மா இருக்கிற பிள்ளைங்க வந்து டெக் பார்ட் பண்ண சொன்னால் வரமாட்டாங்க. ஸோ நம்மளே வந்து டெக்ஸ்ட் கொடுத்து அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண சொன்னால் தான் தே கேன் டெக் பார்ட். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸோட ரெஸ்பான்ஸ் பற்றி சொல்லியிருந்தீங்க. இது வந்துட்டு மற்ற டீச்சர்ஸ் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, இல்லாட்டி பேரண்ட்ஸ் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, அப்படி அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? டீச்சர்ஸ் வந்து பணித்யா இங்கிலீஷ் வந்து we have including preschool வந்து 6 பேர். ஸோ எல்லா டீச்சர்ஸ் வந்து they gave their best and very good unity in the one team. There was a teamwork. Not only in among the English teachers, other teachers also they helped me for the launching. And parents, yes, very good support from parents. இப்போ பிள்ளைங்க வீடியோ எடுத்து அனுப்புறதும் சரி, கைட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறதும் சரி, எல்லாமே ஹெல்ப். ஸோ இதில் வந்து கண்டிப்பாக நிறைய சபாரான் இருந்திருக்கும். இப்போ லைக் அந்த திங்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், அந்த ப்ரைஸ் வாங்குறதா இருக்கட்டும். ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? லைக் ப்ரைஸ் வந்து நான் எப்போதுமே ஆர்டர் பண்ணிடுவேன், ஸோ அது பிரச்சனை இல்லை. திங்ஸ் ஓசோ ஒன்று நான் தான் சொன்ன மாதிரி என்னோட சபரன் வந்து எல்லா பிள்ளைங்களும் டேக் பார்ட் பண்ண முடியும். ஸோ அது வந்து சம் ஆஃப் தெம் அது எப்போதுமே அப்படி தான், ஒரு 85% ஓகே அப்படி. அதுதான் எனக்கு வேண்டியது வந்து எல்லா பிள்ளைங்க டேக் பார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே டீச்சர், அடுத்தது கொஞ்சம் ஒரு சடங்கான் இப்போ நம்ப பைக்கான் மாதிரி கொடுக்க முடியுமா? இன்னும் எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ஓகே, திஸ் ஒன் some competition வந்து first time I introduced. So I வந்து maybe like a video I can give them more time to do. Like year 2 not everyone submitted the video because they had very short time, so maybe we give them a bit longer time to prepare. ஓகே டீச்சர், வேறு சடங்கான் இப்போ நம்ம பைக்கான் மூரிட் மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்கோலாவாக இருக்கட்டும், மற்றவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? What I need is like more involvement from some teachers. So maybe they can give better ideas how next time what else we can do. Some competitions வந்து கொஞ்சம் from last year மாதிரி இருந்துச்சு, so maybe the next time we can change. ஓகே டீச்சர், தேங்க்யூ ஸோ மச். நன்றி.